எல்லாரும் இந்தருந்த பண்ணிய விண்ணம் மருந்து மதித்தனைந்தார்கள் மருந்த சங்கரனா திருவருளோர் தண்ணீர் சுவையாது முன்னி வரும் மலரவார் புகழ் தேற்றி
தீர்க்க பருகின் நீர் தந்தானால் தொண்டனை ஓடும் பொருளோசி பதியாளுக்கு வருந்தி எழுந்து எழுந்து கேட்கிவிட இப்பொழுதே இருந்தும் தெரியா முறைக்கு உடனே நீர் அணிந்திருந்துகள விளக்கு நூல் ஒளி துளங்க கண்டவர்கள் மனமுருக தடுப்பதற்கு சேர்மான் பெருமாள் பெருமைப்படுத்துறவங்கதான் நம்ம தோகத்துக்கு எடுத்துக்காட்டாக தோகத்தை அதாவது சுந்தர கைலாயம் போட தெரிஞ்ச உடனே சேர்மான் பெருமாள் குதிரையில் ஏறி நமச்சேர்மான் சொன்ன உடனே அந்த சக்தியம் கைலாயம் போடுது திருமணத்திற்கு முதல் நாளே தெரிஞ்சிருக்கு இந்த கதையெல்லாம் வந்து சொல்லப்படுறது எல்லாருமே என்னோட வருஷம் தெரிஞ்சுருக்காங்க அது கபாலம் வழியா கைலாயம் போடுறது தெரிஞ்சவொடனே கபாலம் வழியா கைலாயம் போடுறது ஔவையாரும் இன்னைக்கு தான் அவங்க பூஜை பண்ணுறாங்க அவசரமாக பூஜை பண்ண விநாயகர் ஏன் இல்லை அவசரமாக பூஜை பண்ணேன்னு கேட்ட உடனே இல்லை அவங்க சரணமான் பெருமாளும் சுந்தரும் கைலாயம் பண்ணுறாங்க நானும் போகணும் நீங்கள் ஏதோ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி பூஜை முடிச்சோடனே அவங்க 2 பேருக்கு நடுவே பூஜையை வந்து மேலே வச்சுருந்தா ஔவையார் பண்ணுறது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த நாள் இது ஆட்சி வாடி வந்து 3 பேர் கைலாயம் போயிருக்காங்க இப்படியே அதை நம்மளாம் அருமையாக படிச்சுங்க ரொம்ப நல்லா ஐயா வந்து ரொம்ப அருமையாக பாடுறாங்க கேட்கறதுக்கு இனிமையாக எல்லாம் பாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமையாக இந்த நமக்கு அவதாரம் பண்ணாலே திருத்தந்த தொகை தருவதாக இருக்கலாம் அப்படிங்கிறது திருத்தந்த தொகை நமக்கெல்லாம் தெரியணும் 63 நாயன்மார்கள் தெரியணும் அப்படிங்கிறதா அவருடைய அவதாரத்தை இறைவன் இங்கே பூமியில் படுத்தாரு அவருக்கு எப்படி தெரியும்னா கைலாயத்தில் அணிக்கை கொண்டார் சிவபெருமான் பாவையை தேவி நம்ம அல்லாத பற்றி சொல்லும்போது அவர் பின்னாடி கேட்டால் சொல்லுவாங்க புராணத்தில் அதாவது அணிக்கை கொண்டதாக இருந்து விபூதி வச்சிருப்பானா அதை சிவபெருமான் வந்து பாவையை தேவி இந்த நம்முடைய நாயன்மாரை பற்றி சொல்லும்போது அவரு கேட்டுட்டாரு அந்த கேட்டதுனால தான் அவர் என்ன செய்யறாரு ஒரு நாடகம் நடத்துறாரு தோட்டத்தை பூ பறிக்க போகும்போது 2 பேரையும் பார்த்தாங்க 2 பேரும் அவருக்கு ஆதரவு வளர்ந்தோடனே நீ கைலாயம் நீ பூமிக்கு போயிட்டோம் அப்படின்னா வெறுமனா நீ பூமிக்கு போயிட்டேன்னா அவருக்கே போக மாட்டாரு சிவபெருமானுக்கு பூமிக்கு போயிட்டாரு அதனால ஒரு நாடகம் நடத்தி அதை அனுப்பினாதான் அவருக்கு வரலாறு இருக்கு அதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த இன்னைக்கு வந்து நம்ம சிறப்பாக நடந்திருக்கோம் இன்னைக்கு நம்முடைய சைவ திருமதி நம்முடைய நூலகர் சைவ சபையோட நூலகர் திருமதி ராஜம் ராஜசேகர் அவர்கள் உய்ய போவது ஓர் சூழல் சொல்லி அப்படிங்கிற பொறுத்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எனக்கு அது அவங்க தான் விளக்கம் சொல்லணும் அவங்களுக்கே உரிய ஒரு என்ன அருமையாக பேசுவாங்க போன நல்ல அருமையாக இருக்கும் அவங்க பேசி ஏன்னா அவங்க வந்து சபையில் நூலகராக இருக்காங்க சித்தாந்த ஆசிரியர் ரொம்ப அருமையாக கிளாஸ் எடுப்பாங்க நான் கிளாஸ் கேட்டிருக்கேன் அவங்க கூட ஃபுல்லாக படிக்காட்டாலும் சில வகுப்புகள் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்தது அவங்க வந்து சிறியகுண்டாருங்க திருவள்ளூர் கிராமம் திருவள்ளூருங்கிறது வெள்ளூர்னு ஒரு கிராமத்தில் ஐயா சொக்கலிங்கம் பிள்ளை ஐயாக்கும் சரோஜாம்மா 2 பேரும் சைவ குடும்பத்தில் சிறந்து இப்படி பேசாத நிச்சயம் அவங்க ஒரு பாக்கியம் பெற்ற பெற்றோர்கள் தான் அதுதான் அவதரிச்சிருப்பாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பெற்றோர்களுக்கு பிறந்தவங்க விக்னேஷ் கல்லூரியில் அவங்க ரொம்ப கொடுத்து வச்ச அவங்க பெற்றோர்கள் இப்படி அருமையான குழந்தை பிறந்ததுக்கு அவங்க விக்னேஷ் கல்லூரியில் படிச்சிருக்காங்க சிவத்தொண்டு ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க திருவாடை ஆதீனத்தில் ஆசிரியராக இருக்காங்க அதாவது சித்தாந்த ஆசிரியர் ஆமாம் திருமுறை ஆசிரியராக பணிபுரிந்திருக்காங்க சித்தாந்த பேராசிரியராங்க அப்புறம் நம்முடைய செங்கோல் ஆதீனத்தில் முறையாக தீட்சை பெற்று சிவபூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய பேச்சை கேட்பதற்காக உய்ய போவது ஓர் சூழல் சொல்லு என்ற பொருளை பற்றி நாம் இப்போ கேட்க இருக்கிறோம் அது அவளுக்கே உரிய
கருத்தோடு சொல்லுவாங்க. அமைதியாக இருந்து அனைவரும் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சைவ சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவுடையார் திருமாலயனாலும் உருவுடையார் உமையாழையோர் பாகம் பரிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் புரிவுடையார் உரை பூவணம் கீதோ. நன்றிங்க. திண்தேர் நெடுவீதி இலங்கையர்கோன் திரள் தோள் 20 நெறித்தருளி நெண்டாடு நெடுவயல் சூழ்புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் பெற்றேன். அண்டா அமரர்களுக்கு அமரர் பெருமான் அடியேன் உய்யப் போவதோர் சூழல் சொல்லே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழுது எடுத்து நேசம் தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். இந்த ஆடி சுவாதி நன்னாளிலே சுந்தரர் குரு பூஜை திரு நன்னாளிலே அடியார் பெருமக்களாகிய உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் சைவ சபை அமைப்பினருக்கும் என்றும் என்னுள் இருந்து செலுத்திக் கொண்டிருக்கும் அருள்தரும் அங்கேற்கண் எம்மை சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை பணிந்து போற்றி வணங்கிக் கொண்டு திரு ஆரூரன் வரலாறு அடியார் பெருமக்கள் அனைவரும் அறிந்ததாகவே இருக்கும். இருந்தபோதிலும் அமைத்திருக்கின்றார். அந்த திரு கைலையிலே தொடங்கும் பொழுது அந்த கைலை சிறப்பை எல்லாம் சொல்லி பெருமானாலே பாலுக்கு அழுததற்காக பார்க்கடலையே பெற்ற அந்த தவசீலர் உபமன்யு முனிவர் அவர் அங்கு தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்திருக்கையில் எழுந்து நின்று கைகுவித்து வணங்குகின்றார். ஒரு எழுந்து வந்தது போல ஒரு பேரொளி அங்கு தோன்ற அதை எழுந்து வணங்குகின்றார். அவரது சீடர்களுக்கு பெரு ஆச்சரியம். அந்த தம்பிரானை தவிர வேறு யாரையும் கையெடுத்து கும்பிடாத நம் குருவானவர் எழுந்து நின்று கைகுவித்து வணங்குகிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்கையில் அவர் சொல்லுகின்றார், கைலையிலிருந்து பூமியிலே அவதாரம் செய்து மீண்டும் கைலைக்கு வருகின்ற சுந்தரர் வருகின்றார் என்று சொல்லி, அப்படி சிறப்புமிக்க சுந்தரருங்க. நீர் கைகுவித்து வணங்குவதற்கு அளவிற்கு சுந்தரருக்கு என்ன பெருமை என்று கேட்டால் அந்த பெருமானை தன் நஞ்சினிலே தழுவியவர் என்று சுந்தரருக்கு அங்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கின்றார் சேக்கிலார் பெருமான். அப்படி
வந்து அவருக்கு பூமாலைகள் தொடுத்து கொடுத்து திருநீர் பெட்டகத்தை கையிலே ஏந்தி பெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்தவர் எதற்காக இந்த பூமியில் அவதாரம் செய்த என்று பார்க்கும் பொழுது மிக அழகாக நமக்கு இந்த உலகம் உய்ய என்று தான் சொல்லுகிறேன். மாதவம் செய்து தென் திசை வாழ்ந்திட வேற எங்கேயும் போய் பிறக்கலை. அப்போ இந்த தென் திசை என்பது அத்தகைய மாதவம் உடையதாக நமக்கு சாத்திரங்களில் சொல்லும் பொழுதே இங்கு தமிழ் பேசும் நாட்டிலே தமிழகத்திலே பிறந்தது நாம் செய்த புண்ணியத்தின் பயனாக. வேறு எங்கு சென்று இருந்தாலும் இந்த வேதமோ ஆகமமோ எதுவுமே நாம் அறிய முடியாத அளவிற்குத்தான் இருக்கும். அத்தகைய சிறப்புடைய இந்த தென்னகத்திலே பிறந்து இந்த தென்னக மக்கள் உயிர்ந்திட வேண்டும் என்பதற்காகவே அவருடைய அவதாரம் இருந்தது என்று சொல்லி இந்த 63 நாயன்மார்களுடைய சிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே அவர் அவதாரம் நிகழ்ந்தது என்று காட்டி அந்த கைலையிலே இருப்பவர்கள் அது இந்த பூலோகத்திலே அனைத்தையும் சிவமாக கண்டவர்கள் தான் அந்த திருக்கையிலைக்கு செல்ல முடியும். அந்த எம்பிரானுடைய உலகத்தை அவனுடைய திருவடி நிழற்கில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற முடியும். அப்படி இங்கேயே அந்த அனைத்தையும் சிவமாக கண்டவர்கள் திருக்கையிலேயே அனைத்தையும் சிவமாகத்தான் பார்க்கக்கூடிய தன்மை அதுவரைக்கும் வாய்த்திருந்தது சுந்தரருக்கு. பெருமான் திருநோக்கம் அவர் இங்கு அவதாரம் செய்ய வேண்டும் என்பதனால் அவரை பெருமாட்டிக்கு அணுக்கத் தொண்டராக இருந்த 2 பெண்கள் மீது அவருடைய கவனம் திருப்பப்பட்டது. அவர் விரும்பி அதை செய்யவில்லை. பெருமானுடைய நோக்கம் அதுவாக இருந்தது. இது எந்த ஒரு செயலும் அவனுடைய அசைவில்லாமல் இங்கு நிகழாது என்பதற்கு இது ஒரு இது. அத்தனை பெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்த அந்த திருக்கையிலையிலே இருந்தவர் தான் இந்த பெண்கள் மீது மனத்தை போக்கினார் என்று அதுவும் பெருமானுடைய திருக்குறிப்பு. அப்படி அவர்கள் மீது மனம் போக்க அவர்கள் காலதாமதமாகிறது. பூ பறித்து கொண்டு வருவதற்கு பெருமான் கேட்க நீ அவர்கள் மீது உன் சிந்தனையை அங்கு திருப்பியதனால் மண் மீது சென்று பெண்களோடு இன்புற்றிருந்து அதன் பின்பு இங்கு வா என்று சொல்ல அப்போதுதான் அவருக்கு நாம் செய்த தவறு உணர்ந்து கை 2ஐயும் தலைமேல் குவித்து பெருமானை வணங்குகின்றார். ஐயனே மையல் மானுடமாய் மயங்கும் பொழுது என்னை நீ வந்து தடுத்தாட்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மானுட பிறவி என்பது மயக்கத்திற்குரியது என்பது அங்கு நமக்கு தெளிவுபடுது. மையல் மானுடமாய் நான் மயங்கும் பொழுது என்னை நீ வந்து தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்கின்றார். அப்படி இவர் தடுத்தாட்கொள்கின்ற காலம்தான் அந்த அவருடைய திருமண நாள். அது அந்த சடங்கவி நாச்சியாருக்கு சடங்கவி நாச்சியாருடைய மகளை இவருக்கு மணமுடிக்க நிச்சயித்து அந்த மணக்கோலத்தன்று பெருமான் ஒரு முதியவர் கோலத்திலே வந்து, அது முதியவர் கோலம் என்றால் அது சேக்கிழார் நமக்கு மிக அழகாக காட்டான். அழகின் முப்போ என்று காட்டுவார். அவர் முதியவர் கோலத்தில் இருந்தாலும் அவருடைய அழகுக்கு என்றும் குறைவில்லை என்று அந்த நமக்கு மாணிக்கவாசகம் சொல்லும் போல நித்தமணாள நிரம்ப அழகியர் என்பார். அப்படி அவர் அந்த வயதின் மூப்பு இருந்தாலும் அழகின் மூப்பிலே வந்து அவரை ஆட்கொள்ள வருகின்றார். அப்பொழுது சுந்தரர் அவரோடு வாதம் புரிகின்றார். ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாவது எந்த உலகத்திலுமே இல்லை என்று சொல்லி இவருடைய வாதம். என்னிடம் ஓலை இருக்கிறது என்று இதெல்லாம் வரலாறு உங்களுக்கு தெரிந்தது தான் என்றாலும் அவரை அப்படி ஆட்கொள்ள வரும்பொழுது இந்த ஓலையை பிடித்து கிழிக்கின்றார். பிறகு உன்னுடைய ஊர் எது என்று கேட்க திருவெண்ணைநல்லூர் என்று சொல்ல அங்கு சென்று அங்கு சபையோர் முன்னு இவர் அவன் கிழித்தது படி ஓலை, மூல ஓலை என்னிடம் இருக்கிறது என்று பெருமான் சொல்ல மூல ஓலையை காட்டச் சொல்ல அவர் இதையும் கொடுத்தால் இவன் கிழித்து விடுவான், அவன் கிழிக்க மாட்டான் என்று உத்தரவாதம் சொன்னால் நான் காட்டுகின்றேன் என்று சொல்ல. ஏன்னா அவங்க சபையில் முதலே கேட்குறாங்க, அது எதையும் ஒரு வாதம் பிரதிவாதம் வைக்கல 3 காரியம் காட்டி நீ உன்னுடைய கட்சியை பலப்படுத்த வேண்டும்.
அது ஆட்சியால், ஆவணத்தால், சாட்சியால் என்று 3 இதை கேட்கிறார்கள். ஆட்சியால் என்பது வழி வழியாக இது நடந்திருக்கிறது, அதுபடி இது நடக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆவணம் என்பது தக்க ஓலையை காட்ட வேண்டும். ஆட்சியால், ஆவணத்தால், சாட்சி அல்லது இது நிகழ்ந்தது என்று சொல்வதற்கு ஒரு நேரடி சாட்சி, ஏதாவது 3இல் ஒன்றை காட்டினால்தான் உன்னுடைய வழக்கு வெற்றியாகும் என்று அவர் சொன்னது. ஆட்சிக்கு வழி இல்லை, சாட்சிக்கும் வழி இல்லை, ஆவணம்தான் என்னிடம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய தந்தைக்கு தந்தை எனக்கு எழுதி கொடுத்த ஓலை என் கையில் இருக்கிறது என்று சொல்ல, அதை மூல ஓலையை எடுத்து காட்ட, அதில் அவருடைய பாட்டனார் இந்த திருவாரூர் பெருமானுக்கு இந்த நம்பி ஆரூரன் வழி வழி அடிமை என்று எழுதி கையெழுத்திட்டு கொடுத்த ஓலை காண்பிக்கின்றார். இது அவருடைய கையெழுத்து தானா என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இங்கு யாருக்கும் தகுதியில்லை என்று சொல்லி அந்த ஆவண காப்போலையில் இருக்கின்ற பழைய ஆவணங்களை எல்லாம் எடுத்து புரட்டி பார்த்து கையெழுத்து ஒத்தி இருக்கிறது என்று சொல்லி அவரை இவருக்கு அடிமைதான் என்று உறுதி செய்கிறார்கள். அதற்கப்புறம் தான் சபையோருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த முதியவரை நம்ம ஊரில் பார்த்ததில்லையே, நீ இந்த ஊர்க்காரன் என்று சொல்லுகின்றாய், உனக்கு ஊர் எது, நீ எங்கே இருக்கிற, உன்னோட வீடு எது என்று கேட்கும்போது என்னை யாரும் உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லி அவர் அந்த கோயிலுக்குள் சென்று மறைந்து விடுகின்றார். மற்ற யாவரும் வெளியே நின்றுவிட சுந்தரர் மட்டும் உள்ளே செல்கின்றார். அப்போது அவருக்கு அங்கு ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுக்கின்றார். அப்பொழுதுதான் சுந்தரருக்கு தன்னுடைய உண்மை நிலை என்ன என்று புரிகின்றது. கீழே விழுந்து வணங்குகின்றார். வணங்கி நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று கேட்கும் பொழுது பெருமான் சொல்கின்றார், நமக்கு அவர் வாதிடும் பொழுது இவர் பல பல சொல்லாடல்களை அங்கு வைக்கின்றார். அப்பொழுது பெருமான் சொல்கின்றார், நீ வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்யவா என்று கூப்பிடுகின்றார். அப்போது எனக்கு நீ பணி செய்யவா என்று சொன்னாயே, உனக்கு நான் எந்த வகையில் பணி செய்வது என்று கேட்கும் பொழுது நமக்கு அன்பில் பொருந்திய சிறப்புமிக்க அர்ச்சனை பாட்டேயாகும், சொத்தமிழால் நம்மை பாடுக என்று பெருமான் பணித்தருள அப்போதும் சொல்கின்றார், பெரும் கருணைக்கடலாகிய உன்னை நான் எந்த அளவு அறிந்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியாது, நான் உன்னை எப்படி பாடுவேன் என்று கேட்க, நீ வந்தொண்டு பேசி என்னை பித்தன் என்றாயே என்று சொல்லி பித்தா என்றே பாடு என்று அப்போதும் அவருக்கு அங்கே ஒரு தொடக்கத்தை எடுத்து கொடுக்கின்றார். அந்த முதல் பதிகத்தை பாடி அந்த குருவருள் பதிகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பதிகத்தை பாடி அருளுகின்றார். இவ்வாறு அந்த திருவெண்ணைநல்லூர் அருட்துறையில் அந்த பதிகத்தை பாடி முடித்த பிறகு துறையூர் சென்று அங்கே தவநெறியை வேண்டுகின்றார். அப்படியே தொடர்ந்து திருத்தலங்கள் பலவும் தரிசித்து கொண்டு வருகின்றார். பெருமான் அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்த இடமாக அந்த திரு அதிக வீரட்டானம் திரு அதிக வீரட்டானம் திருநாவுக்கரசு பெருமானுக்கு பெருமான் தீட்சை அளித்த இடம் என்பதனால் அந்த தலத்தை மிதிப்பதற்கும் அஞ்சி சித்தவட மடத்திலே தங்கியிருக்கின்றார். அப்பொழுது பெருமான் அவருக்கு ஒரு முதியவர் கோலத்திலே வந்து திருவடி தீட்சை நல்க அதை உணராது என் தலை மீது காலை வைக்கின்றேரே அப்படின்னு சொல்ல பெருமான் என் வயது மூப்பின் காரணமாக அறியாமல் வைத்து விட்டேன் என்று சொல்ல சுந்தரர் மறுபக்கம் தலை வைத்து படுக்க அங்கும் இவர் தலை
தலைமீது கால் வைக்க மீண்டும் மீண்டும் இது நிகழ சுந்தரருக்கு கோபம் வருகின்றது. அவர் எத்தனை முறை சொன்னாலும் இப்படி என் தலைமீது கால் வைக்கின்றீரே, நீ யார் என்று கேட்க, என்னை அறியவில்லையோ நீ என்று கேட்க, அப்போதுதான் இவருக்கு உணர்வு வருகின்றது. தம்மானை அறியாத சாதியார் உளரோ என்று தன் எஜமானனை எந்த ஒரு ஐந்தறிவு விலங்கு கூட அறியும். உன்னை அறியாது நான் உன்னை இப்படி இகழ்ந்து விட்டேனே என்று சொல்லி அந்த பதியத்தை எடுத்து ஓதுகின்றார். இப்படி பெருமான் அவருக்கு பல இடங்களில் காட்சி கொடுக்கின்றார். அவருக்காக குருகாவூரிலே பொதிசோறு சுமந்து கொண்டு கொடுக்கின்றார். அடுத்து கச்சூர் ஆலக்கோயிலிலே வீடுகள் தோறும் சென்று இறந்து வந்து அவருக்கு உணவளிக்கின்றார். இதெல்லாம் ஒரு அந்தணர் கோலத்திலே வந்து அவர் செய்கின்ற தன்மை. அடுத்து முதுகுன்றம் போவதற்கு வழி கேட்கின்றார். அப்போது அவர் கூடலையாற்றூருக்கு செல்லும் வழி இது என்று ஒரு அந்தணர் கோலத்திலே அவருக்கு முன்னே வழிகாட்டி செல்கின்றார். அந்த கூடலையாற்றூர் அருகே வரும்பொழுது மறைந்து விடுகின்றார். அப்போதுதான் இவருக்கு வந்தது பெருமான் என்று உணர, அந்த பொதிசோறு சுமந்து கொண்டு கொடுக்கும் பொழுதும் நீ பசியாக இருக்கின்றாய், இந்த உணவை அருந்து என்று சொல்லி பசியாற்றி நீர் தாகம் தீர தண்ணீரெல்லாம் கொடுத்து இவர் வெயிலில் வாடுகின்றார் என்று பந்தலெல்லாம் அமைத்து அவருக்கு கொடுத்து விட்டு இவர் உண்ட களைப்பு தீர உறங்கும் பொழுது அந்த பந்தலோடு சேர்ந்து பெருமானும் மறைந்து விடுகின்றார். அப்போதுதான் வந்தது பெருமான் என்று சுந்தரன் உணர்கின்றார். அதுபோல அந்த வீடுகள் தோறும் சென்று இறந்து வந்து கொடுத்த பொழுதும் அவர் தானும் தன்னை உடன் வந்த அடியார்களும் அருந்திய பின்பு பெருமான் மறைந்து விடுகின்றார். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அவருக்கு பெருமான் வந்து காட்சி கொடுத்து கொண்டே அந்தணர் வடிவிலை காட்சி கொடுக்கின்றார். அதுபோல் சீர்காழித்தலத்திற்கு போகும் பொழுது சீர்காழித்தலம் திருஞான சம்பந்தர் அவதரித்த தலம் என்று அதை மிதிப்பதற்கு அஞ்சி அதை வலம் வந்து வருகையில் பெருமான் அவருக்கு ரிஷப வாகனத்திலே காட்சி தருகின்றார். அடுத்தவருக்கு திருப்பனையூரிலே நடன காட்சி தருகின்றார். அதுபோல பேரூரிலே நடன காட்சி காட்டுகின்றார். அந்த காளையார் கோயில், அந்த காணப்பேர் என்று சொல்லக்கூடிய அங்கு அவர் கனவிலே தோன்றி பெருமான் ஒரு காளை வடிவில்னா ஒரு இளவயது வாலிபனாக கையில் ஒரு செண்டும் தலையில் சுழியலுமாக வந்து அவருக்கு கனவிலே காட்சி தந்து காணப்பேருக்கு அழைத்து அவரை அங்கு பதிகம் பாட வைக்கின்றார். இப்படி அவருக்கு பெருமான் தான் விரும்பி ஆட்கொண்ட அந்த நம்பி ஆரூரருக்கு பல வகைகளிலே அந்தணராக காட்சி கொடுத்திருக்கின்றார். தன்னுடைய ரிஷப வாகனத்திலே காட்சி கொடுத்திருக்கார். நடன காட்சியை கொடுத்திருக்கின்றார். இவரும் அவருடைய நெருங்கிய தோழர் என்பதனால் பறவை நாச்சியாரை மணமுடிக்க அவரிடம் கேட்கின்றார். அவரை மணமுடித்து வைக்கின்றார். அவருடைய அந்த திருத்தொண்டிற்கு பொன் கேட்டு ஒவ்வொரு இடங்களிலும் உரிமையோடு அவரிடம் கேட்டு பெறுகின்றார். புகழூரிலே பொன் பெறுகின்றார். பாச்சிலாமத்துறையிலே பொன் கேட்கையிலே பெருமான் சிறிது காலதாமதம் செய்ய இவர் இல்லையோ பிரானார் என்று இவர் விட்ட வேறு ஆள் இல்லையா என்பது போல கேட்பார். ஆனால் இவரிடம்தான் பெற வேண்டும் என்பதை நமக்கு உறுதியாக, எந்த ஒரு இதுவும் பெருமானன்றி வேறு எவரிடத்திலும் நான் பெற முடியாது என்பதை இவர் வரலாறு நமக்கு மிக அழகாக உணர்த்துகின்றது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அந்த சங்கிலியாரை மணந்த பின்பு திருவாரூருக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற சத்தியத்தை மீறி இங்கு வரும்பொழுது இரு கண்ணையும் இழக்கின்றார். அப்பொழுது அந்த கண் பெறுவதற்கும் பெருமானை உரிமையோடு, ஒரு தோழனிடம் என்ன உரிமையோடு பேசுவோமோ அதுபோல சண்டை போட்டு அந்த கண்ணை பெறுகிறது. அதற்கு முன்பு வெண்பாக்கத்திலே சென்று
அந்த கண்ணிழந்தவருடைய நிலையெல்லாம் சொல்லி வீட்டிலே உள்ள பெண்கள் எப்படியெல்லாம் நம்மை இழிவுபடுத்துவார்கள் என்பதையெல்லாம் சொல்லி பெருமானிடம் வேண்ட இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறா இல்லையா என்று கேட்கிற அளவிற்கு அவருடைய உரிமையோடு பேசுகின்றார். அப்போது பெருமான் ஒரு சின்ன ஊன்றுகோலை எடுத்து உளம் போகிறேன் என்று சொல்ல உளம் போகிறேன் என்றானே சொல்லி அந்த பதிகம் முழுவதும் அவர் அப்படி வருந்தி பாடுகின்றார். இப்படியெல்லாம் இந்த இம்மைக்கு வேண்டிய பொன் பொருளை எல்லாம் அவரிடம் உரிமையாக பெற்ற அந்த சுந்தரர் பெருமான் தான் நெல்வாயில் அறத்துறை பெருமானை நோக்கி இந்த உலகியலிலிருந்து என்னை மீண்டும் உன் திருவடிக்கு வருவதற்குரிய உய்யும் நெறியை எனக்கு சொல் என்று சொல்லி உய்யப்போவது ஒரு சூழல் சொல்லே என்று அந்த பதிகம் முழுவதும் அதிலே இந்த வாழ்க்கை நிலையாமை நின்றார் இருந்தார் கிடந்தார் சென்றார் என்று அந்த வாழ்க்கை எப்படி ஒரு நீர்க்குமிழி போல என்பதையெல்லாம் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லுகின்றார். இந்த உடம்பு நமக்கு இப்போது வலுவுடையதாக தோன்றினாலும் அந்த ஒரு நெல்லின் முனை சிறிது குத்தினாலும் அது தாங்க முடியாத வலி இருக்கிறது என்று சொல்லி அத்தனைக்குத்தான் இந்த உடம்பு பெறும் என்று இப்படி அந்த 9 பாடல்களிலும் இந்த உடம்பின் இழிவு பற்றி அந்த நிலையாமை பற்றி அதில் ஒரு பாடல் சொல்லுவார், மணக்கோலமே பிணக்கோலமாக என்பார். இந்த மணவரையில் இருக்கும் பொழுதே மாண்டு போன கதைகள் எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அப்படி அந்த அதில் நமக்கு வள்ளுவர் காட்டுகின்றதையெல்லாம் நமக்கு சொல்லுவார். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி வெளிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுவார். அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் உறங்குகின்றது என்பது நம்முடைய சாவிற்கான ஒத்திகை. ஆனாலும் அந்த சாவு வரும் பொழுது மிகுந்த ஐயம் வருகிறது நமக்கு. ஒவ்வொரு நாளும் உறங்கும் பொழுது அது நமக்கு சாவிற்கான ஒத்திகை என்றாலும் அந்த சாவு நெருங்கும் பொழுது எப்படி இந்த புலன்களெல்லாம் மயங்கி அலமருவோம் என்பதை சொல்லுகின்றார். அப்படி இந்த புலன்களுக்கு அஞ்சி அதை நம் பக்கம் திருப்புவதற்கு நம்மால் இயலாது. அது அந்த பெருமானுடைய திருவடி கீழே நம் மனத்தை செலுத்தினால்தான் அந்த மடைமாற்றம் என்று சொல்வார்கள். இந்த ஐம்புலன்களுக்கு வழியாக நம்மை அதற்கு அடங்கி நம்மை செலுத்தினோம் என்றால் இந்த உலகிலேயே நம்ம மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்புக்கு ஆளாகி கறங்கும் சகடமும் போல என்று குமரகுருவர் சொல்வார். அதுபோல் மீண்டும் பிறப்பு இறப்புக்கு ஆளாகி இந்த துன்பத்திற்குத்தான் ஆளாவோம். அந்த உலக இச்சையிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் இந்த ஐம்புலன்களை நம்மால் அதை வசப்படுத்த முடியாது. இதை நமக்கு கொடுத்த அந்த இறைவன்பால் நம் மனத்தை செலுத்தினோமானால், அப்படி நம் கருத்தையெல்லாம் அவன்பால் வைத்தோமானால் அது அடங்கிவிடும் என்று அங்கு சொல்கின்றார். அந்த ஐயாறு பதிகத்திலே திருஞான சம்பந்த பெருமானும் சொல்லுவார், அந்த ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் கோயில் என்று திருவையாறு பதிகத்திலே நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் காட்டுவார். அப்படி ஒரு நிலையிலே மரண தருவாயிலே ஐம்புலன்களும் நம்மை இழந்து நாம் மயங்குகின்ற நிலையிலே பெருமான் அஞ்சேல் என்று அருள் செய்வான் என்று அங்கு காட்டுவார். அதுபோலத்தான் இவரும் சொல்கின்றார். இதை நம்மால் நம் திறமையினால் இதை நாம் அடக்க முடியாது. அதனால்தான் திருமூலர் சொல்வதும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார் ஐந்தையும் அடக்கும் வழி அமரரும் அறிகிலர் என்று சொல்லுவார். அப்போ அவர்களாலும் அதை அவர்கள் முயற்சி கொண்டு அடக்க முடியாது. அதை மடைமாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த வழியில் திருப்பினால் நாம் அதற்கு ஐம்புலன்களை நம் வசப்படுத்தி கொள்ளலாம் என்று நமக்கு காட்டுவார். இதிலே இவ்வாறு இவருடைய பெருமையெல்லாம் உணர்வதற்கு சேரமான் பெருமாள் இவருக்கு நண்பராக கொடுக்கின்றார். அந்த சேரமான் பெருமானுடைய பெருமை அவருடைய சிவபூஜை நிறைவிலே நமக்கு ஒரு மங்களகமான ஒலிகள் 10
கேட்கும் என்று சொல்வார்கள். அந்த நிறைவான பூஜையாக இருந்தால் அந்த பூஜையின் நிறைவிலே மங்கள ஒலிகள் ஒரு 10 சொல்லப்படுகிறது. அந்த சங்கின் நாதம், அந்த கடலின் ஓசை, இப்படி அந்த பூஜை நிறைவிலே கேட்கும் என்று சொல்லுங்கள். சேரமான் பெருமானுக்கு பெருமானே அவருடைய பாதச்சிலம்பொலியை ஒலிக்கச் செய்கின்றார். ஒரு நாள் காலதாமதமாகின்றது. பெருமான் மிகவும் வருந்தி பூஜையில் ஏதோ தவறு நிகழ்ந்து விட்டது என்று கருதி அந்த வாளெடுத்து தன்னை மாய்த்து கொள்ள முயலும் பொழுது பெருமான் அசிறி வாக்காக சொல்லுகின்றார், சுந்தரர் பாட்டிலே உன் பூஜைக்கு சிலம்பொலி ஒலிக்க தாமதமாகிவிட்டது, அதில் நான் கவனமாக இருந்து விட்டேன் என்று சொல்கின்றார். அது எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்ற பெருமான், எல்லாவற்றையும் ஒரு சேர உணரக்கூடிய பெருமான். அங்கு கவனம் இருந்தாலும் இவர் பூஜை நிறைவு பெறுகின்ற நேரத்திலே அந்த சிலம்பொலி ஒலிக்க செய்வதற்கு காலதாமதமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் சேரமான் பெருமானுக்கும் சுந்தரருக்கும் ஒரு தோழமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதனால் அதை ஒரு காரணமாக சொல்கின்றார். அப்படி அவர் அங்கு சேரமான் பெருமான் இவரை காண விரும்பி வருகின்றார். முதலிலே அங்கு தில்லையிலே பெருமானை தரிசித்துவிட்டு சுந்தரரை கண்டு வணங்கி பின்பு திருவாரூரிலே இருவருமாக சென்று தரிசனம் செய்து கொண்டு அங்கு சுந்தரர் பெருமானோடு கொடுங்கோளூரிலே சென்று அங்கு சிறிது காலம் தங்கி இருக்கின்றார். அங்கு இருக்கும் பொழுது இவருக்கு மீண்டும் திருவாரூர் பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது அங்கிருந்து மீண்டும் திருவாரூர் இவர் கிளம்ப சேரமான் பெருமான் இவருக்காக நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்புகின்றார். கூடவே பரிசனங்களையும் அனுப்புகின்றார். அங்கு திருமுருகன் பூண்டி அருகே வரும்பொழுது அனைத்தையும் பெருமான் தன் பூதகணங்களை வேடர்களாக அனுப்பித்து அனைத்தையும் கவர்ந்து கொள்கின்றார். அப்படி கவர்ந்து கொண்ட பொழுதுதான் அந்த பெருமானை நோக்கி, எத்துக்கு இங்கிருந்தே பெருமானீரே, இந்த உன்னுடைய அடிமைகளை இப்படி நீ துன்பப்படுத்தலாமா என்று சொல்லி அந்த கொடுகு வெஞ்சிலை என்ற பதிகம் பாடுகின்றார். இப்படி அனைத்து நிகழ்விலுமே பெருமானை அவர் உரிமையோடு அந்த உன்னுடைய அடிமை நான், உன்னுடையதெல்லாம் எனக்கு தர வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்று சொல்லி பாடி பெற்ற சுந்தரர் தான் அந்த பிறவியை நீங்குவதற்கு எனக்கு ஒரு வகை சொல்லு என்று சொல்லி அந்த நெல்வாயில் அறத்துறை பதிகத்திலே பெருமானை எனக்கு உய்யப்போவது ஒரு சூழல் சொல்லே என்று அந்த 9 பாடல்களிலும் சொல்லி அந்த பதிக பயனாக 10வது பாடலிலே நமக்கு சொல்லும் பொழுது அந்த பதிகத்தை பாராயணம் செய்தவர்கள் இந்த மண்ணுலகை ஆளுகின்ற அரசராக இருந்து பின்பு விண்ணுலகை ஆளுகின்ற தன்மையும் பெறுவார்கள் என்று நமக்கு இங்கு காட்டுகின்றார். அப்போ அவர் நமக்கு இதிலிருந்து உணர்த்துவது, இந்த மண்ணுலகில் இம்மை பயனை பெறுவதாக இருந்தாலும் பெருமான் தான் நமக்கு தர வேண்டும், அம்மை பயனும் அவன்தான் தர வேண்டும் என்பதை இந்த பதிகத்திலே மிக அழகாக நமக்கு உணர்த்துகின்றார். இந்த நெல்வாயில் அறத்துறை மூவர் பெருமக்களாலும் பாடப்பட்ட தலம். இதிலே குறிப்பாக ஞானசம்பந்த பெருமானுக்கு அதுவரைக்கும் பெருமான் தன்னுடைய தந்தையார் தோளிலே இருந்துதான் எல்லா தலங்களுக்கும் சென்று பாடி வந்தவர். நெல்வாயில் அறத்துறைக்கு வரும்பொழுது நடந்து வருகின்றார். அந்த சிறு குழந்தை கால் நோக நடந்து வருகின்றது என்பதனால் பெருமான் அங்கு தன்னுடைய அறத்துறையில் உள்ள அடியார்களுக்கு நான் அவனுக்கு முத்துச்சிவிகை, மணிமுடி அனைத்தும் தருகிறேன், அதை அவரிடம் சென்று ஒப்படைத்து, ஏன்னா திருநெல்வாயில் அறத்துறைக்கு வரும்போது அங்கு தங்கி இருக்கின்றார் ஒரு இடத்தில், இதை கொண்டு அங்கு கொடுங்கள் என்று சொல்ல மறுநாள் காலையில் திருக்கோயில் கதவம் திறக்கும் பொழுது அங்கு முத்துச்சிவிகை, அந்த மணிமுடி எல்லாம் இருக்கின்றது. அனைத்தையும் கொண்டு அவருக்கு கொடுத்து அவரை அழைத்து வருகின்றார்கள். அங்கு ஏறும் பொழுதும் ஞானசம்பந்தர் அந்த முத்துச்சிவிகையில் ஏறும் பொழுதும் இது உலகம் உய்ய பெருமான் திருவருளால் வைந்தது என்று சொல்லி அந்த 5 எழுத்து ஜெபித்துத்தான் அதில் ஏறுகின்றார். ஒவ்வொரு முறையும் அந்த பெருமான் கருணையை எண்ணும் பொழுதெல்லாம் அந்த 5 நாமத்தை சொல்லித்தான் அங்கு ஏறுகின்றார். அங்கு இந்த பதிகத்திலும் அந்த
பாடலிலே அவர் சொல்லும் பொழுது பண்டே உந்தன் நாமம் பயின்றேன் என்று சொல்லுவார். அந்த அந்த நாமம் பயில்வதற்கும் பாக்கியம் செய்திருக்கும். பண்டே நான் மிக செய்த பாக்கியத்தால் உந்தன் நாமம் பயின்றேன் என்று தான் சொல்லுகின்றார். அப்போ அவனுடைய நாமத்தை நாம் சொல்வதற்கும் பல பிறவிகளில் செய்த புண்ணியம் காரணமாக இருக்க வேண்டும். இப்போ அந்த திருமுறைகளை ஓதுவதற்கும் அதை முற்றோதல் செய்வதற்கும் பல பிறவிகளில் நாம் செய்த புண்ணியத்தின் வாயிலாகத்தான் அது நமக்கு கிடைக்கின்றது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதை நாம் ஓதும் பொழுது இதுவெல்லாம் நமக்கு பெருமான் திருவருளால் இங்கு கிடைக்கப்பெற்றது என்பதை உணர்ந்து அதில் சொல்லுகின்ற கருத்தை உள்வாங்கி கொண்டு ஏதோ நாம் இன்று வந்தோம், இதை திறந்தோம், படித்தோம் என்று செல்லாமல் அதில் ஒவ்வொரு சொல்லும் நமக்கு அர்த்தம் பொதிந்ததாக நமக்கு ஞானசம்பந்தர் சொல்வது போல இது புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்பார். அது திருந்து தேவன்குடி பதிகத்திலே அவர் அந்த 9 பாடல்கள், அந்த நெல்வாயில் அறத்துறை பாடல்கள், அதை மீண்டும் ஒரு முறை படித்து பார்த்தீர்களானால் அது உங்களுக்கு நல்ல விளங்கும். அந்த வாழ்க்கை நிலையாமை அது ஒவ்வொரு பாடலிலும் நமக்கு பதிவு செய்கின்றார். இந்த உலக மயக்கம், பெண் மயக்கம், அது எல்லாம் நமக்கு ஒரு பலாப்பழத்தில் ஈ விழுந்தால் அதன் கதி என்ன ஆகுமோ அதுபோல் அந்த பெண்கள் மயக்கம் என்று காட்டுகின்றார். இவர்கள் அந்த பெண்கள் மயக்கம் என்று சொல்லும் பொழுது அது இந்த உலக இன்பம் அனைத்தையுமே குறித்ததாக நம்ம ஆசைப்படுவது பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை என்போம். அனைத்துமே நமக்கு அந்த பலாப்பழத்தின் ஈ விழுந்தது போல கதைதான். மீண்டும் மீண்டும் நம்மை உள்ளே அந்த படுகுழியில் ஆழ்த்திவிடும் என்று சொல்லி இதிலெல்லாம் விடுபடுவதற்கு உய்யப்போவது ஒரு சூழல் சொல்லே என்று அந்த பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். அப்போ மற்ற எதை வேண்டுமானாலும் நம்ம உரிமையோடு கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா நமக்கு இந்த பிறவியை தந்தது அவன், இந்த அனுபவத்தை தந்தது அவன், இந்த உலகை நமக்காக படைத்து கொடுத்தவன், உலக போகங்களை நமக்காக படைத்து கொடுத்தது அவன். இதையெல்லாம் பெறுவதற்கு நாம் உரிமையோடு அவனிடம் கேட்கலாம். ஆனால் அவன் திருவருளை பெறுவதற்கும் திருவடியை அணைவதற்கும் அவன்தான் நமக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்று அவர் நமக்கு இந்த பதிகத்தின் மூலமாக உணர்த்துகிறார் என்று சொல்லி இது யாரும் பொறுமை காத்திருந்த அனைவருக்கும் நன்றி கூறி, திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி தம்பிரான் சிவனை திருவடியை பணிந்து வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இப்போது தம்பிரான் சுவாமிகள் ஆசியுரை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணிகளைவாய், ஓடு நன்கலனாக உண்பளிக்கு உழல்வானே, காடு நல் இடமாக கடு இருள் நடமாடும் வேடனே, திரு குறுகாவூர் வெள்ளடை நீ என்று. இப்போ நீங்கள் எல்லோரும் எதை நோக்கி இருக்கீங்க அப்படின்னா வீடு வேரை நோக்கி இருக்கீங்கன்னு தான் நம்ம ஒரு பெருமையாக சொல்லுவோம். இப்போ எதை நோக்கி இருக்கீங்கன்னு உண்மையாக சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அப்போ நம்ம ஒன்று யதார்த்தம் என்ன, இன்னொன்று நம்முடைய லட்சியம் என்ன. இப்போ சுவாமி விவேகானந்தர்கிட்ட நிவேதிதா அம்மா கேட்டாங்களாம், நம்ம நாட்டு கலைகளுக்கும் மேலை நாட்டு கலைகளுக்கும் என்ன வேறுபாடு, அடிப்படை வேறுபாடு என்ன அப்படின்னா, யதார்த்தத்தை வெளிக்காட்டுவதே மேலை நாட்டு கலைநுட்பம். அவங்க எது யதார்த்தமோ அதை என்ன செய்வாங்க, வெளிப்படுத்துவாங்க. லட்சியத்தை சுட்டி காட்டுவதே நம்ம நாட்டினுடைய கலைநுட்பம். இப்போ அதனால் நம்ம என்ன செய்தோம், இப்போ நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னா வீடு பேரை நோக்கி வந்திருக்கோம்னு சொல்கிறோம். இது எதை நோக்கி, இது எதை சுட்டி காட்டுது, லட்சியத்தை சுட்டி காட்டுது. ஆனால் அவங்க என்னென்னா மணி 1:30 ஆகிட்டு இன்னும் இவங்க சாப்பாடு போடாமல் இருக்காங்கன்னு மேலை நாட்டில் சொல்லுவான். டயத்துக்கு போட வேண்டாமையா, இவங்களுக்கு வேண்டாமாம்பா. வேண்டாமான்னு என்ன அர்த்தம், நீங்கள் ப்ராக்கெட்டில் அறிவுன்னு போட்டுக்கணும். வேண்டாமா, இவங்களுக்கு அறிவு வேண்டாமா, 1:30 ஆகிட்ட அப்படி. ஆக இருப்பினும் எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் எங்கள் தருமை குருமணி அவருடைய குருவருளையும் வணங்கி ஒரு அருமையான ஆச்சாரியருடைய குரு பூஜை இது, சுந்தர பெருமானுடைய குரு பூஜை. அவர்
வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய முரண் அப்படிங்கிறத அவர் வாழ்க்கையே நமக்கு என்ன செய்யுது, கற்றுக் கொடுக்கு. அவருடைய பாடலே சொல்லும். என்ன, அவர் நமக்கு ஒரு அவதார புருஷர், வருவிக்க உற்றவர். திருவருளால் என்ன இங்கு நமக்கு வந்து மேலான உண்மைகளை நாம் உணரும் பொருட்டு திருவருளால் வருவிக்க உற்றவர் தான் சுந்தரர் பெருமான். வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஆளுடைய நம்பி அப்படின்னு 10 பாடல்கள் பாடுறார். தேன்படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை. சுந்தரருடைய பாடலுக்கு என்ன பேர்? திருப்பாட்டுன்னு பேர். தேவாரம்ங்கிறது இப்போ பொது நிலையில் நம்ம சொல்கிறோம். திருக்கடைக்காப்பு அப்பர் சுவாமிகளுடைய பாடலுக்கு மட்டும்தான் தேவாரம், சுந்தரருடைய பாடலுக்கு திருப்பாட்டுன்னா. தேன்படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நான் ஒன்றோ ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவம் கான் தனித்தலைமை பெருந்தகையே அப்படின்னு சொல்கிறார். உன்னுடைய பாட்டை நான் மட்டுமா படிக்குது? நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவேனார். நான் மட்டும் இல்லை, என் ஊன் படிக்கும், என் உளம் படிக்கும், என் உயிர் படிக்கும், உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும். சிவபெருமானே உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக இதுதான் சுந்தரர் பாட்டினுடைய ஒரு பெருமை. நமக்கு வடலூர் வள்ளல் பெருமான் அந்த அனுபூதி நிலையை நமக்கு சுட்டி காட்டுறார். ஒரு அநேக முரணோடு கூடியது வாழ்க்கை. இப்போ பட்டினத்து சுவாமிகள் ஒரு பாடல் சொல்கிறார். 10 புகுந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாயபுரி காலத்தியேங்க. இதில் 2ஐயும் சொல்லியிருந்தார், பிறப்பையும் சொல்லியிருந்தாரு, இறப்பையும். ஒரே பாடல்ல 10 புகுந்து கரு உற்பத்தியிலிருந்தே பேசுகிறார். 10 புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம்பினங்கள் கத்தும் கணக்கண்ணகான் கைலாயபுரி காலத்தியேனார். நமக்கு வாழ்க்கையில் உணர்த்துறது முதல் நிலையில் ஒரு ஊக்கம் இல்லாமல் முதல்லையே இப்போ பிள்ளை பிறந்தது, அப்புறம் கடைசியில் சாக போகுதுன்னா, இப்போ ஒரு முரணான ஒரு உண்மையை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ எப்படியும் சாகத்தானே போகுது, அது எப்படி இருந்தால் என்னென்னு விட்டுற முடியுமா? இப்போ 100 வயசு வரைக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டு சாக போகுது, அதுக்கு நம்ம பிழைப்புண்டாக்கணும்னு நினைப்போமா யாராவது? சொல்லுங்கள். இப்போ நிலையாமையை எவ்வளவோ உணர்ந்தோம், நாம் நிலையாமையை உணரத்தான் செய்தோம். ஆனால் அது நிலை வரும்போது இயல்பாகத்தான் அந்த உணர்வு வரணுமே ஒழிய நூலறிவுனாலோ அல்லது பெரியவங்களுடைய பாடல்களில் படித்ததுனாலோ நமக்கு அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம். கற்றல் கேட்டல் வாயிலாக நம்ம அறிவை விருத்தி செய்து கொள்ளலாமே ஒழிய அந்த அனுபவத்தை பெற இயலாது. மனமென மகிழ்வர் முன்னே சுந்தரர் தேவாரம். மனைவி தாய் தந்தை மக்கள் பிணமென சுடுவர் பின்னே ஆதலால் பிறவியை வேண்டேன் நாயேன் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு முரண்! ஆக நமக்கு 2 உண்மைகளையும் சொல்ல வந்தது தான் அருளாளர்கள். அதுக்காண்டி பிறந்த பிள்ளையை போய் சுடுகாட்டில் வச்சிட முடியுமா? நான் கேட்கணுன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு விட, நீங்கள் சிந்திக்கிறதுக்காண்டி கேட்குறேன். அப்போ அது பிறக்க வேண்டியதுதான், வளர வேண்டியதுதான், முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆட வேண்டியதுதான், முடிந்த பின்பு செத்து கிடக்கும். அப்போது இந்த தனுகரண பூவன போகங்களை கொடுக்கறதுனால இறைவன் எதை நமக்கு வழங்குகிறான்? அனுபவத்தை. கேவல நிலையில் இருக்கிற உயிர் சகல நிலைக்கு வருது. சகல நிலையில் இருக்கிற உயிர் எந்த நிலைக்கு போகுது? சுத்த நிலைக்கு போகுது. அதான சித்தாந்தம்.
3 நிலைக்கு மேலே ஏதாவது வேறு நிலை இருக்கா? இல்லை. இப்போ நம்ம சகல நிலையில் இருக்கோம். சகல நிலையில் இருக்கோம்னாலே என்ன அர்த்தம்? அனுபவம் பெறுதோம், பிரகிருதி அனுபவத்தை பெறுதோம். ஒன்றை ஒரு குற்றத்தை பொய்யை பொய்ன்னு தெரியாமல் மெய்ய மெய்யின்னு தெரிய முடியுமா? ஒரு இழிந்த பொருள் மேலே உண்மையிலே நமக்கு அருவருப்பு வராமல் அதை நம்மளால் விட முடியுமா? ஆக அந்த விதமாகத்தான் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நூலறிவு நமக்கு உதவும், ஆனால் அனுபவம்தான் நமக்கு உண்மையான தெளிவை. நமக்கு சுந்தரர் இருப்பான், கற்பகத்தின் பூங்கொம்போன்னு பாடினது அவர் தான். ஆனால் கடைசியில் ஊன்மிசை உதிர குப்பை ஒரு பொருள் இல்லாத மாயம்னு பாடினது யார் தான்? சுந்தரர் தான். ஊன்மிசை உதிர குப்பையினர் சரீரத்தை. இப்போ யாராவது சொல்லிட முடியுமா? என்ன, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்போ நம்ம வேணால் தாளில் எழுதி வச்சுக்கலாம், ஊன்மிசை உதிர குப்பைன்னு. இப்போ யார்கிட்ட போகிற? டென்டிஸ்ட்டை. இப்போ யார்கிட்ட போகிற? ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை. இப்போ யார்கிட்ட போகிற? கார்டியோட்டை. இப்போ யார்கிட்ட போகிற? நியூரோட்டை. அப்படின்னு வரிசையாக ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்காங்க அவங்கவுங்க. ஆனால் ஊன்மிசை உதிர குப்பைன்னு இவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட முடியுமா? அறிவுபூர்வமாக ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நமக்கு 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 கிடைச்சிருக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு. இப்போ உலக நாடுகளில் எவ்வளவோ நாடு இருக்குது. அவங்க எவ்வளவோ பொருள் வளம் படைத்தவங்களாக இருக்காங்க, எவ்வளவோ அறிவு வளம் படைத்தவங்களாக இருக்காங்க. ஆனால் இவ்வளவு தூரம் உண்மையை ஆழ்ந்து உணர்ந்து சொல்லியிருப்பாங்களான்னா இல்லை. ரொம்ப நீங்கள் அந்த வகையில் நாம் ஒரு உயர்ந்த பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள். ஆக நம்முடைய அருளாளர்கள் அதனால தான் அந்த குரு பூஜை அன்று அந்த வாழ்வியல் உண்மையை நமக்கு உணர்த்துவதற்காக அம்மா அவங்க வரிசையாக உய்யப்போவதோர் சூழல் சொல்லே அப்படின்னு சுந்தரரே வேண்டுதாருன்னு கேட்குறார். என்ன அவர் எது தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. இது எவ்வளோ பெரிய சத்தியம்! சுந்தர பெருமானுடைய இந்த பாடல், இறைவனை உண்மையாக நாம் வலுத்தினால் நாம் வேண்டியது வேண்டியாங்கு பெறலாம், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும்னார் திருவள்ளுவர். ஆக நம்முடைய அருளாளர்கள் எல்லாமே அப்படி வேண்டிய வேண்டியாங்கு பெற்றாங்க, சண்டை போட்டு பெற்றாங்க. சிவருமான துதி பண்ணி நம்ம பார்த்துருக்கலாம். ஏசுனாரு சுந்தரர், மகத்தீர் புக்கதோர் சனி எனக்கு ஆனாய். நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? மகத்தில் புகுந்த சனி மாதிரிங்கிறாரு சிவருமான. ஆக அவ்வளவு உரிமை. அந்த அளவில் நமக்கு திருமுறைகள் நமக்கு வாழ்வியலை பற்றியான மேலான உண்மைகளை சொல்லுகிறது. அந்த அளவில் நம்ம எல்லோரும் பெரிய பாக்கியவான்கள். இந்த குரு பூஜையில் நீங்கள் எவ்வளவு தூரம் பாராயணம் முக்கியமோ அவ்வளவு தூரம் அந்த நூல்களை பற்றியான சிந்தனையும் முக்கியம். அதுக்கு உங்களுக்கு அம்மையார் அவர்கள் சிறப்பாகவே அவருடைய வரலாற்று உண்மைகளை கிரமமாக எடுத்து சொன்னார்கள் என்று சொல்லி, நமக்கு நீள நினைந்தடியேன் நம்ம செய்ய வேண்டிய சாதனை என்ன? இறைவனை நீள நினைத்த என்ன. அதனால் நாம் பெறக்கூடிய நிலை என்னன்னாரு? மீளா அடிமை. இப்படி சுந்தரருடைய அருந்தொடர்கள் நமக்கு நம்ம 14 சாத்திரத்தை படித்து கஷ்டப்பட்டு சிந்திய கசக்கி கண்டுபிடிக்க வேண்டிய அநேக உண்மைகளை எளிய தொடர்களால் நமக்கு சுந்தரர் தருகிறார். அந்த பாடல்களை முடிந்த மட்டும் நீங்கள் படித்து உய்வடைய வேண்டும் என்று உங்களை எல்லோரையும் வேண்டி இந்த விழாவிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எல்லா வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளும் எங்கள் தருமை குருமணி அவருடைய குருவருளும் மென்மேலும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். சுந்தரர் குரு பூஜை முன்னிட்டு இன்று நடந்த விழாவிலே கலந்து கொண்ட அடியார்கள் அனைவருக்கும் மற்றும் திரு தீப முத்தையாபிள்ளை அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும், தருமையாதீன தம்பிரான் சுவாமிகள் அவர்களுக்கும், முன்னாள்
சைவ சபையின் முன்னாள் தலைவர் திரு கட்டளை கைலாசம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய துணைத் தலைவரும் மற்றும் தற்போதைய தலைவருமான சைவநெறி காந்தி ஐயா அவர்களுக்கும் அமைச்சர் வேல்விழி அம்மா அவர்களுக்கும் மற்றும் உய்யப்போவது ஒரு சூழல் சொல்லே என்று வாழ்க்கையின் நிலையாமையை மிகவும் அருமையாக சொல்லி காட்டிய திருமதி ராஜசேகர் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய எங்களது பொருளாளர் வழிநாயகம் ஐயா அவர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி. நம பார்வதி பதையே. இவ்வாறு வரைக்கும் நமக்கு ஒரு சிறந்த திருமுறை விண்ணப்பம் அளித்த ஐயா முத்தியாப்பிள்ளை அவர்களுக்கு தம்பிரான் சாமி அவர்கள் சால்வை அனுப்புவார்கள். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. நமக்கு சிறந்த சொற்பொழிவாற்றிய திருமதி ராஜசேகர் அவர்களுக்கு திருமதி சங்கரி அவர்கள் முன்னாள் அப்படியே சரி சரி சரி. நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. தலைவரை அவர்கள் அன்பளிப்பளிப்பார். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. கொடுத்துருங்க. அனைவருக்கும் மாகேஸ்வர பூஜை நடைபெறும். தொடர்ந்து வழிபாடு நடைபெறும். அனைவரும் இருந்து சிறப்பிக்கும்படி சைவ சபையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.